வணக்கம். இது சேலம் சுந்தர் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய பழமொழிகளை பற்றி ஆங்கிலத்தின் தமிழையும் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா இந்த எண்ணுக்கு என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது கமெண்ட் பாக்ஸில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 11, பேஜ் நம்பர் 12, பேஜ் நம்பர் 14, 15, பேஜ் நம்பர் 20, 21 இருக்கக்கூடிய இந்த ப்ராபபிள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் இதுலேயே 3வது பார்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். Empty vessels make more noise அப்படிங்கிறது ஒரு அழகான பழமொழி. இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்க. தலைநகரம் மறுபக்கம் நினைக்கிறேன். இதில் திரு வடிவேலு இந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களை திருப்பி ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறேன். The empty vessels make more noise-னாக்கா இதான் பில்டப். உள்ள ஒன்றுமே இருக்காது, ஆனால் இஷ்டத்துக்கு பேசுவான். எதுவுமே தெரியலனாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருப்பான், கண்ணமண்ணன் பேசிகிட்டே இருப்பான். இதுதான் அழகாக சொல்லணும்னாக்கா, those with the least knowledge and least talent are the ones who often speak the loudest and the most. குறை குடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஒன்று மரியாதவன் அல்லது அரைஞானம் உள்ளவன் தான், விஷயமே தெரியாதவன் தான் வள வள வளவன் பேசிக்கிட்டே இருப்பான். இதுதான் இந்த பழமொழியோட ஒரு பொருள். அடுத்து லுக் பிஃபோர் யூ லீப். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரு வடிவேலு சொல்லுவார், கேட்டிருப்பீங்க. அதே தான் இந்த படத்தில் என்ன தெரியுது, ஒரு முதலையோட வாயில் இந்த 2 தவளைகள் உட்காந்துருக்குறது புரியாமல் அதில் ஒரு தவளை எகிருதான். எகிர்னா என்ன ஆகும், தண்ணியில் குதிச்சு லபக்குன்னு தவளை அதை பிடிச்சிக்கும். லுக் பிஃபோர் யூ லீப். லீப்னா ஜம்ப் பண்ணுறது. லுக் பிஃபோர் யூ லீப் ஃபார் ஆஸ் யூ சோ யூ ஆர் லைக் டு ரீப். இது ஒரு அழகான ஒரு பழமொழி தான். நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் அறுவடை செய்ய முடியும். அதனால விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன விதைக்க போற அப்படிங்கிறத பார்த்துக்கோ. லுக் பிஃபோர் யூ லீப். To check something is not going to cause problems or have a bad result before you do it. தமிழ்ல திருக்குறள்ல வள்ளுவர் சொன்னார், எண்ணி துணிக கருமம். அவ்வளவுதான். யோசிச்சு வேலையை செய்ய. எந்த ஒரு வேலை எடுக்கிறது முன்னாடி அதோட ப்ரோ என்ன கான்ஸ் என்னன்னு பார்த்துட்டு செய்யுங்கிறாங்க. அதான். அடுத்து டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நன். ஆக்சுவலாக இது டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ்ன்னு தான் வரணும். நிறைய கூகுள் இதில் கூட எல்லாம் வெயிட் ஃபார் நன் போட்டிருக்காங்க. மிக மிக தவறு. டைம் அண்ட் டைடுங்கிற ஒரு சிங்குலர் ஃப்ரேஸ் எடுத்துட்டு அதுக்கு வெயிட்ஸுங்கிறது தான் போடணும். யாரும் தயவுசெய்து தவறா இது வெயிட்னு போடாதீங்க. கூகுள் அப்படி தான் போட்டிருக்குங்களா பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நோ மேன் அப்படின்னாக்க, டைம் கீப்ஸ் மூவிங், இட் டசன்ட் ஸ்டாப் ஃபார் எனியன். தமிழில் அழகாக ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காது. ஐயர் இன்னும் வரல, அமாவாசை பூஜைலாம் பண்ண முடியாது நீங்கள் சொல்லியிருக்க கூடாது. அமாவாசை கடந்து போயிடும், ஐயர் வர்றாருன்னு வெயிட் பண்ணாது அப்படிங்கிறது இதோட ஒரு. அதை என்னன்னா, செய்ய வேண்டிய காரியங்களை அப்பப்போ செஞ்சிரு. நல்ல நேரம் கெட்ட நேரம் அது வந்தாலும் பண்ணலாம், இது வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலத்தை தாழ்த்தாதே அப்படிங்கிறது இதனுடைய ஒரு மூல கருத்து. அடுத்து என்னன்னா, two wrongs don't make a right. When someone has done something bad or wrong to you, trying to get revenge will only make things worse. Two wrongs don't make a right naka, justifying the wrong deed by doing something to approve of it doesn't make it right. பழிக்கு பழி அப்படிங்கிறது முறையே கிடையாது. தவறுக்கு இன்னொரு தவறு கண்டிப்பா தீர்ப்பாகாது. ஒருத்தன் உங்களுக்கு ஒரு ஒரு உங்களை தொந்தரவு பண்ணிட்டான் அப்படின்னா திருப்பி அவனை தொந்தரவு பண்றது அது சரியான ஒரு ப்ரொபோசல் கிடையாது. அதான் அழகாக வள்ளுவர் சொல்லியிருக்காரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் அன்னை செவி. உங்களை யாராவது நீங்கள் யாராவது பழி வாங்கணுனாக்கா அவனே விக்கிட்டு போகிற அளவுக்கு அவனுக்கு நல்லது பண்ண, ஐயோ இவங்களுக்கு போய் நம்ம சங்கடம் கொடுத்துறமேன்னு நினைக்கணும். அந்த மாதிரி செய்யறதுதான் சரியே தவிர அவன் நமக்கு கத்தியில் கொடுத்துறான்னு சொல்லி நாம் திருப்பி கத்தியில் கொடுத்துறது சரியல்ல. இதுதான் டூ ராங்ஸ் டோன்ட் மேக் அ ரைட். சரி, இப்போ நம்ம மறுபடியும் மேலேருந்து ஒரு தடவை பார்த்துருவோம். என்னென்ன ப்ராவர்ப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் சொல்லி குயிக்காக ரீகேப் பண்ணலாம். The early bat catches the worm, make hay while the sun shines,
Rome was not built in a day. All that glitters is not gold. A stitch in time saves nine. A rolling stone gathers no moss. Empty vessels make the more noise. And look before you leap. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். மிச்ச ப்ராப் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.